Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். எல்லாருமே நிறைய டெசர்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணிப்போம். ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. இதுதான் பிரிட்டிஷ்ட ஒரு ஃபேமஸான ஒரு பாப்புலர் டெசர்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சிடலும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு டெஃபினெட்லி இது தான் உங்களோட ஃபேவரட் டெசர்ட்டாக இருக்கும். இந்த டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷனை பார்த்துடுவோம். லேடிஸுக்கு தேவையான அபாயா ஷல்வாஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இதுக்கு பிறகு கடையாக ஏற தேவையில்லை. உங்களுக்கு வீட்டிலிருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளும். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அபாயா ஷல்வாஸ் உங்களுக்கு எல்லாமே இவங்கள்ட்ட வாங்கிக்கொள்ளும். வீட்டிலிருந்தே உங்களுக்கு விருப்பமானதை சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியில் ஓல் ஐலண்ட் ஃபுல்லாகவே இவங்க சென்ட் பண்ணுவாங்க. அபாயாஸ் மட்டும் இல்லாமல் ஷல்வாஸ் கூட இவங்க கிட்ட இருக்குது. கேஷுவலாக வேர் பண்ணுறதுக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்ட்டி வேர்ஸ் வெட்டிங்க்கு வேர் பண்ணக்கூடிய மாதிரியும் இவங்ககிட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. எல்லாமே புது லேட்டஸ்ட் கலெக்ஷன். ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி மூலம் உங்களுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளும். அபாயாஸும் பார்த்தீங்கன்னா இவங்க டைரெக்டாக துபாயிலிருந்தே ஆர்டர் பண்ணி உங்களுக்காக தாராங்க. ஸோ லேட்டஸ்ட் கலெக்ஷனில் ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு வீட்டிலிருந்தே வாங்கிக்கொள்ளும். இவங்களை உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் மூலம் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளே மேலும் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்றும் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளே மேலும் இவங்களோட கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த டெசர்ட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த புடிங்கை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் ஒரு கேக் லேயர் ஒன்று மாதிரி அதை செய்யணும். அதுக்காக டேட்ஸ் எடுத்துக்கிறேன். டேட்ஸ் பார்த்தீங்கன்னா சீடெல்லாம் எடுத்துகிட்டு தான் வே பண்ணி பார்த்திக்கிறேன். 285 கிராம்ஸ் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் சில நேரங்களில் காஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பழுத்த அந்த சாஃப்டான டேட்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. டேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம். நான் இந்த சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோறேன். கட் பண்ணின டேட்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் போட்டிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்கள். இது கூட இப்போ 300 ml ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மூடி வைக்கணும். பாயிலிங் வாட்டர் இல்லை, ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அதுக்கடையில் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்த நல்ல சாஃப்டான 115 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிறேன். அதோட 100 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய கிறிஸ்டலாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். சில நேரங்களில் எங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும். பெரிய கிறிஸ்டல்ஸாக இருந்தால் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் பீட் பண்ணுறதுக்கு. ஸோ பட்டரையும் சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையும் வரைக்கும் பீட் பண்ணி கொண்டா போதும். இப்போ இது கூட 2 எக் சேர்க்கணும். ஒண்டா தான் ஃபஸ்ட்டில் சேர்க்கணும். ஒன்று ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி ஸ்க்ரேப் டவுன் பண்ணினதுக்கு போகிறோம் மற்ற எக் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக ஒவ்வொரு எக்குக்கும் இடையில் கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரேப் டவுன் பண்ணிகிட்டே பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே பீட் பண்ணினதுக்கு போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா சேர்க்குறேன். அடுத்ததாக இதில் 175 கிராம்ஸ் பிளேன் ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நல்லா இதை சளிச்சு எடுக்கணும். பேக்கிங் பவுடர் சேர்த்திங்கன்னா மாவோட கட்டாயமாக நீங்கள் சளிச்சு எடுத்து தான் கேக்குக்கு சேர்க்கணும். மாவையும் பேக்கிங் பவுடரையும் இந்த மாதிரி சளிச்சே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் எக் அந்த சுகரோடு மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவெல்லாம் பட்டர் சுகரோடு அந்த விளங்காத மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ்டாக வச்சுட்டா அவ்வளோ போதும். ஓவராக மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை சைடில் எடுத்து வைக்கிறேன். இப்போ நாங்கள் ஆல்ரெடியே டேட்ஸில் பேக்கிங் சோடா போட்டு நாங்கள் கொஞ்சம் சோக் பண்ண வச்சுருந்தோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா சோக்காகி கொஞ்சம் சாஃப்டாகின மாதிரி இருக்கும். இதை உங்களுக்கு 2 மெத்தடில் செய்யலும். டேட்ஸ் ஆல்ரெடி சோக்காக வைக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லாவே சாஃப்டாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு ஃபோக் கொண்டால் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைண்டா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிளெண்டரால் கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டரால் லைட்டாக பீட் பண்ணுறேன். ஃபுல்லாக நல்லா க்ரீமியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பீஸை சீக்கிர மாதிரி லைட்டாக தான் நான் பீட் பண்ணி எடுக்கிறேன். டேட்ஸ் பீஸஸ் சின்ன சின்னதாக இருந்தாண்டா கடிப்படக்குள்ளே நல்லா இருக்கும்டாண்டா உங்களுக்கு ஃபோக்காலேயே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை அப்படி செய்ய மேலும் இந்த மாதிரியும் உங்களுக்கு செஞ்சு கொஞ்சம் இடையில பீஸஸை வச்சும் உங்களுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளும்.
இப்போ நாங்கள் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சிக்கிறதோடு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிற டேட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். டேட்ஸ் பேஸ்ட்டும் இந்த பெட்டரும் வந்து நல்லா ஒன்றோடு ஒன்று ரெண்டும் கலந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதை பேக்கிங் ட்ரேயில் போட்டு நாங்கள் பேக் பண்ணணும். உங்களுக்கு பேக்கிங் டின் எடுத்துக்கொள்ளே மேலும் இல்லாட்டி இந்த மாதிரி அவன் ப்ரூஃப் டிஷ் ஒன்று எடுக்கே மேலும். அவன் ப்ரூஃப் போல் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கீழேக்கும் சைடுக்கும் வந்து கட்டாயமாக பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எடுத்திக்கிற இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா 10x7 இன்ச்சுக்கான டிஷ் தான் எடுத்திக்கிறேன். இப்போ இதில் பீட் பண்ணி வச்சுக்கிற பெட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் 20 to 30 மினிட்ஸுக்கு இந்த கேக்கை பேக் பண்ணிக்கோங்க. டூத் பிக் கொண்டு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் நல்லா கம்ப்ளீட்டாக பேக் ஆகிக்கும். ஒவ்வொரு அவனுக்கும் டெம்பரேச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட அவனில் வந்து எவ்வளோ நேரத்துக்கு பேக் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவனில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2-3 தடவை டப் பண்ணிவிட்டு அவனில் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த கேக்குக்கு தேவையான ஒரு டொஃபி சோஸ் ஒன்று செய்யணும். இதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து 150 175 கிராம்ஸுக்கு இடையில் இந்த உங்களுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளையிலும். இது கூட 113 கிராம்ஸ் பட்டரும் 250 ml டபுள் க்ரீமும் சேர்த்திக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூணையும் நல்லா ஃபஸ்ட்டில் மெல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இது மெல்ட் ஆகினதுக்கு அப்புறம் பார்க்கக்குள்ள கொஞ்சம் வாட்டரி மாதிரி இருக்கும். லேட்டாகக்குள்ள கொஞ்சமாக திக்காகிட்டு வரும். அது வரையில் இதை குக் பண்ணி எடுக்கணும். இந்த டொஃபி சோஸ் வந்து நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து சுகர் சேர்த்துக்கொள்ளையிலும். கொஞ்சம் கூடுதலாக ஸ்வீட் வேணும்னு சொன்னால் 175 கிராம்ஸே ஆட் பண்ணுங்கள். நான்டா இதில் வந்து இன்றைக்கி 150 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். பிஞ்ச் அளவு சோல்ட்டும் இதில் போட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிக்குது. இந்த சோஸை வந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சு கொண்டாவலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா திக்காகிட்டு வருது. கொஞ்சம் கலரும் நல்லாவே டார்க்காகவே மீக்குது. இந்த மாதிரி நல்லா பாயிலாகவே திக்காகிட்டு வரக்குள்ள இப்போ குக்கரை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆறக்குள்ளே வந்து இது கொஞ்சம் நல்லா திக்காகிடும். இந்த சோஸை வந்து குக்கர்லேருந்து எடுத்ததுக்கு போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா ஆட் பண்ணுறேன். வெனிலாவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம். நான் இதை ஒரு ஹீட் ப்ரூஃப் பவுல் ஒன்றில் ஆட் பண்ணிக்கோறேன். இந்த சோஸ் நல்லாவே பாயிலாக வைக்குது. இப்போ இதில் கொஞ்சம் சூடு ஆடுற வரைக்கும் இந்த மாதிரி பவுலில் ஊற்றி வச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேக்கும் வந்து கம்ப்ளீட்டாக பேக்காக இருந்துச்சு. டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா க்ளீனாக வந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக கேக் பேக்காக வைக்குது. இப்போ நான் இதை வயரக்கில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடு ஆற வச்சுருந்தேன். இந்த புடிங்கோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற அந்த டொஃபி சோஸை வந்து இந்த கேக்கில் ஆட் பண்ணணும். கேக்கும் அந்த டொஃபி சோஸும் வந்து கொஞ்சம் சூடாக தான் நீக்கணும். கேக் வந்து நல்லாவே ஆறிடுச்சின்னா நாங்கள் சோஸ் ஊற்றினதுக்கு போகிறோம் அது வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ அதுக்காகத்தான் கேக் சூடாக இருக்கிற நேரமே இந்த டொஃபி சோஸை வந்து கேக்கில் சேர்த்துக்கணும். சோஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக்கில் வந்து நான் ஃபோக்கால் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் டொஃபி சோஸை செய்கிறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஸோ கேக்கை நீங்கள் அவன்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 மினிட்ஸுக்கு முன்னாடி சோஸை செய்யுங்க. இன்கேஸ் சோஸ் ஆறு இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சமாக அதை சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு கேக்கில் சேர்த்துக்கொள்ளும். ஸோ செஞ்சு வச்சிருக்கிற சோஸில் வந்து நான் ஹாஃபை வந்து இதில் நல்லா இப்போ கேக்குக்கு மேலால் ஊற்றி நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆகுற வரைக்கும் அதை அப்படியே வச்சிருந்தேன். இந்த புடிங் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஓமாய்க்கிற நேரத்துலேயே சர்வ் பண்ணுவாங்க. தேவையான மாதிரி கட் பண்ணி தான் உங்களுக்கு சர்வ் பண்ணிக்கொள்ளும். கேக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டொஃபி சோஸ் எல்லாம் நல்லா சோக்காகவே நல்லா சாஃப்டாக நல்லா அந்த கேரமல் டேஸ்ட்டில் தான் இந்த உங்களுக்கு இந்த டொஃபி சோஸ் இருக்கும். ஆக்சுவலி கேக் வந்து நல்லாவே சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை நல்லா என்ஜாய் பண்ணலும். இந்த கேரமல் டொஃபியோடு நீங்கள் இந்த கேக்கை சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி புடிங் கொண்டு வந்து நீங்கள் டெஃபினெட்லி ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீமை வச்சு நீங்கள் அதுக்கு மேலால் கேரமல் சோஸ் ஊற்றி சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டெஃபினெட்லி அடிக்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை பண்ணி கேளும். இந்த வீடியோ டெஃபினெட்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
இதே போல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோண்டோட உங்களை மீட் பண்ணுறேன். until then thanks for watching, take care, bye bye.